தூத்துக்குடி மாவட்டம் சிறுவைகுண்டம் பேராட்சி முன்னாள் துணைத் தலைவராக இருக்கேன். அதாவது சிறுவைகுண்டத்தில் வந்து 100 ஆண்டு காலம் பாரம்பரியமான குமரகுருவால் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியை உருவாக்குனது வந்து சுந்தர ஐயர், கோபால ஐயர்னு ஐயர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான். அதுக்கப்புறம் ஒவ்வொரு அந்த கோயில் இந்த ஸ்கூலுக்கு வந்து செயலாளர் மாறிக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ உள்ள செயலாளர் யாருடைய இது இல்லாமல், அதாவது நம்ம மாவட்டத்துக்கு எந்த விதமான சம்மந்தம் இல்லாமல் திருவாடுதுறை தருமபுரம் ஆதீனம், அதாவது மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்த தருமபுரம் ஆதீனத்திற்கு தானம் என்ற செட்டு என்ற பெயரில் சுமார் 50 கோடி ரூபாய் பெருமான சொத்தை இலவசமாக எழுதி கொடுத்தோம்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு இரவோடு இரவாக ஊரை காலி பண்ணி ஓடிட்டாங்க. இதில் இந்த ஸ்கூல் எதுக்கு ஆரம்பித்தாங்கன்னா, அந்த சிறுவைகுண்டம் சுற்ற கிராமங்கள் பூரா கல்வியறு நல்ல இடத்துல விவசாய மக்கள் பெருமை ஏரியாவினாப்பில் தான் அந்த ஸ்கூலில் நல்ல இடத்துல ஆரம்பித்தாங்க. இவருக்கு எந்த விதமான ரைட்ஸ் இல்லாமல் கிரையம் போட்டு விற்றுட்டு போயிட்டார். அவர் கான்டாக்ட் பண்ணையில் அவர் ஊர்லேயும் கிடையாது, இரவோடு இரவாக காலி பண்ணி போயிட்டார். ஆனால் நாங்கள் இந்த மேலதிகாரிகளுக்கு புகார் தெரிவித்த உடனே அவங்க சம்மந்தப்பட்ட ஆளுக்க என்னை மறைமுகமாக மிரட்டல் விடுறதும் உடனே விடமாட்டோம் வைக்க மாட்டேன்னு சொல்லி கொலை மிரட்டல் விடுறதுன்னு இருந்தாப்புல தான் நான் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஐயர் அவர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வரையில் தான் நீங்கள் வந்து சந்திச்சிருக்கீங்க. கமிட்டி உறுப்பினர் வந்து 80 வயசுக்காரங்க, அதாவது நிறைய பேர் இறந்து போனாங்க. அதாவது அவங்க கமிட்டி உறுப்பினர்கிட்ட நான் கேட்டதுக்கு என்கிட்ட கையெழுத்து தான் வாங்கினாங்க, விற்கிறது கையெழுத்து வாங்கலன்னு வயசான ஆளுக்க போராடுறோம். அதாவது அதில் ஒரு கமிட்டி உறுப்பினர் வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டாக இருந்த ஆள். அவர் வந்து இப்போ நடக்க முடியாமல் வீட்டில் படுக்கையாக இருக்கார். அவர்கிட்ட போய் கையெழுத்து வாங்கியிருக்காங்க. அவர்கிட்ட நான் கேட்டால், நான் அந்த ஸ்கூலில் நான் விற்கிறதுக்கு நான் கையெழுத்து போடலை, கூட்டம் நடந்ததுக்காண்டி தான் கையெழுத்து போட்டோம்னு அவர் சொல்லுவார். இதில் என்ன அப்படின்னா, அவ்வளோ பேர் 85 வயசு 90 வயசுக்காரங்க தான். நிறைய பேர் இறந்து போனாங்க. அதெல்லாம் மறைச்சி இந்த ஸ்கூல் என்னென்னா அரசு உதவி பெறும் பள்ளி. இந்த பள்ளியை வந்து ஏற்கனவே தீர்மானம் போட்டு அரசாங்கத்தில் ஒப்படைச்சிட்டாங்க. அதை மறைச்சியும் விற்றுருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, இதில் இந்த இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் பகுதியை வந்து கவர்னர் பேருக்கு எழுதி வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னால் உள்ள செயலாளர் அதையும் மறைச்சி இவங்க சட்டத்துக்கு விரோதமாக விற்றுருக்காங்க. அதனால் இந்த சார்பதியாளர் மேலேயும் இதுக்கு உடனடியாக இருந்த அனைத்து மேலேயும் நடவடிக்கை எடுத்து இந்த பத்திரத்தை ரத்து பண்ணி அரசாங்கம் இந்த பள்ளிக்கூடத்தை எடுத்து நடத்தும்படி பொதுமக்கள் சார்பாக எல்லாரும் சார்பாகவும் எங்களுக்கு எல்லாருடைய எண்ணமும் அதுதான். என் பேர் பால்துறை. நான் வந்து ஏற்கனவே அந்த ஊரில் பேரூராட்சி மன்ற துணைத் தலைவராக இருந்திருக்கேன், எங்கள் ஊர் கவுன்சிலராக இருந்திருக்கேன், நகர கூட்டுறவு வீட்டு வசதி கூட்டுறவு சங்க தலைவராகவும் இருந்திருக்கேன், பல்வேறு பொறுப்புகள் இருந்திருக்கேன். இப்போவும் சமூக சேவை செஞ்சுக்கிட்டு இப்போவும் சில பொறுப்புகளில் இருந்துக்கிட்டு தான் இருக்கேன்.